என் அன்பு குழந்தைகளே, இது உங்கள் பிரியா அம்மா. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். அது என்னன்னா, டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய மகள்கள், அவங்க பேர் தமிழ் அப்புறம் இனியா, வந்து டெய்லின்னு நான் தினமும் ஒரு கதையை என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு வந்து டெய்லி ஹிஸ்டாரிக்கல் மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி அதெல்லாம் சொல்கிறத விட க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக புதுசாக ஒரு கதையை சொல்ல பிடிக்கும். அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு கதை சொல்லுமா அப்படின்வாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ நான் என்ன சொல்வேன்னா, சரி உனக்கு கதை எதில் வேணும்னு கேட்பேன், அதாவது எந்த டாப்பிக்கில் வேணும்னு கேட்பேன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சடனாக ஒரு டாபிக் சொல்லுவாங்க. எப்படின்னா, சில சமயம் அதாவது உயிருள்ளதும் சொல்லுவாங்க, அதாவது பட்டர்ஃப்ளை அந்த டாப்பிக்கில் எனக்கு ஒரு கதை வேணும்னுவாங்க. ஒரு சில நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு பென்சிலை சொல்லிவிட்டு எனக்கு கதை வேணும்னுவாங்க. திடீர்னு எனக்கு இந்த பெட்ஷீட் அதில் ஒரு கதை வேணும்னுவாங்க. திடீர்னு தலையாணி அப்படின்னு சொல்லிட்டு பில்லோட ஒரு கதை சொல்லுவாங்க. திடீர்னு இந்த க்ரீன் கலர் ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து சடனாக ஒரு டாப்பிக்கை கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ எனக்கும் அது பிடிக்கும். ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு டாபிக், உங்களுக்கு கதை வேணும்னு கேட்டால் உனக்கு என்ன சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன். ஸோ அப்போது தமிழ் அக்கா ஒரு டாபிக் சொல்லுவாங்க, இனியா அக்கா ஒரு டாபிக் சொல்லுவாங்க. ஸோ 2 கதையை 2 பேருக்கும் சொல்லுவேன். அதை அப்படியே கேட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைகளை கிட்டத்தட்ட 16 வருஷமாக இந்த பிரியா அம்மா சொல்லிகிட்ருக்கேன். நான் ஏன் அம்மான்னு சொன்னேன்னா, ஸோ என்னோடய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி அந்த உறங்க வைக்கிறதுனால, ஸோ உங்களையும் நான் வந்துட்டு பிள்ளைகளாக உங்களுக்கு நான் ஒரு அழகான ஒரு கதையை சொல்லி நீங்கள் அதை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி எந்த கதையை பற்றி சொல்ல போகிறோன்னா, ஒரு குட்டி யானையை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த குட்டி யானை அந்த கதையில் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். குட்டி யானை கதையோட டைட்டில். ஸோ ஒரு காட்டில் நிறைய யானை கூட்டம் இருக்குது. அதில் ஒரு அழகான குடும்பம். அதில் அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு குட்டி யானை இருக்கிறாங்க. நாம் அந்த சுட்டி யானைக்கு ஒரு பேர் வைக்கலாங்களா? அவங்க பேர் வந்து கணேசன் வைப்போம். நம்ம பொதுவாகவே யானைனா கணேசன் தானே சொல்லுவோம், அதனால் நம்ம கணேசனே பேர் வைக்கலாம். அந்த சுட்டி யானை கணேஷ் என்ன பண்ணாங்கன்னா, எப்போவுமே அப்பா அம்மா கிட்ட ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்க டேடி மம்மி அவங்க கூட எப்போவுமே விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இதே போல் நீங்கள் எப்படி கதை கேட்குறீங்களோ அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் கதை கேட்பாங்க. ஸோ ஒரு நாள் இதே போல் அவங்க அம்மா அப்பா கிட்ட கதை கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. குட்டி யானைக்கு ஒரு கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்போது இது ஒரு வின்டர் சீசன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காட்டில் அடர்த்தியான பனிப்பொழிவு இருக்குமா, அதாவது ஸ்னோஃப்ளேக்ஸ், மழை மாதிரி ஸ்னோஃப்ளேக்ஸாக கொட்டி இருக்குமா. அப்போ தான் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட துவங்கின காலமாக அது. அப்போ இவங்க இந்த அழகான குடும்பம், அம்மா அப்பா அந்த குட்டி யானை எல்லாம் அழகாக தூங்க போயிட்டாங்க. தூங்கினதுக்கப்புறமா காலையில் விடிஞ்சு எழுந்து பார்த்தா அந்த காடு ஃபுல்லாக நிறைய ஸ்னோவாக கொட்டிக்கிட்டு இருக்கான். அதுவும் அடர்ந்த ஸ்னோஃப்ளேக்ஸ் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஐஸ் பிடிக்கும்ல. கண்ணு முன்னாடி ஐஸ் கொட்டிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அழகாக போய் அதில் நம்ம விளையாடணும்னு நினைப்போம். ஸோ அதே மாதிரியே கணேஷா யானையும் போய் ஐஸில் விளையாடணும்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. அம்மா அப்பா கிட்டே அம்மா ப்ளீஸ் விளையாடணும், அம்மா அப்பா ப்ளீஸ் விளையாடணும்னு கூப்பிடுறாங்க.
ஆனால் அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இப்போ பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, கொட்டிக்கிட்டே இருக்குது, ஸோ நிறைய இருக்குது, இப்போ நம்ம போனால் பாதுகாப்பாக இருக்காது, அது நிற்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்பா அம்மா வந்துட்டு அவங்களுக்குன்னு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. குட்டி கணேஷா என்ன பண்ணாங்க, நான் தான் சுட்டி குட்டி கணேஷான்னு சொல்லிட்டேன்ல, அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஐஸில் நம்ம விளையாடலாம், ஏன்னா அவங்களுக்கு ஸ்னோ ஃப்ளேக்ஸ் கொட்டுறப்போ போய் விளையாடினா ரொம்ப பிடிக்கும். நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம் தரையில் இருக்க ஐஸில் தானே விளையாடணும், கொட்டுச்சுன்னா ஸ்னோ ஃப்ளேக்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க தும்பிக்கையில் தட்டி தட்டி விளையாடலான்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்னோ ஃப்ளேக்ஸை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாடுறேன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கணேஷா யானை என்ன பண்ணாங்க, நடந்துக்கிட்டே ரொம்ப தூரம் கடந்து போயிட்டாங்க. இதை அப்பா அம்மா கொஞ்ச நேரம் கவனிக்கல, அப்பா அம்மா யானை. அப்போ என்னாச்சுன்னா, இந்த பனி ரொம்ப பெஞ்சிக்கிட்டே, இந்த ஸ்னோ கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குட்டி யானை என்ன பண்ணாங்கன்னா, கணேஷ யானை போய் சிக்கிக்கிட்டாங்க. அந்த ஐஸில் ஒரு இலகுவான ஒரு பிளேஸ், ஒரு பொந்து மாதிரி இருக்குது, அதில் போய் ஐஸில் போய் கால் விட்டுட்டாங்க. ஸோ அவங்க காலெல்லாம் போய் சிக்கிக்கிச்சு மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஸ்னோ கொட்டிக்கிட்டே இருக்குது, அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அது பெய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களும் குட்டியாக இருக்காங்களா, ஹைட்டும் கம்மி. ஸோ ஐஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது, அந்த ஐஸோட லெவல் என்ன ஆகுது, ஏறிக்கிட்டே வருது. அப்போ என்ன ஆகும், இந்த குட்டி யானையை ஃபுல்லாக அவங்க உடல் முழுகும் முழுகி போகிற அளவுக்கு, ஃபுல்லாக முழுகி போகிற அளவுக்கு ஐஸ் மேலே ஏறிக்கிட்டே வருது. உடனே கணேஷா யானை பயந்துட்டாங்க. பயந்து போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அம்மா, அப்பா அப்பா அப்படின்னு கத்துறாங்க. ஸோ அவங்க கத்துறப்போ அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, அப்பா அம்மா யானை எங்கே கணேஷ யானையை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க வீட்டில். அப்போ அவங்க அம்மாவுக்கு தோணுச்சு, ஓஹோ ஐஸில் விளையாடணும்னு சொன்னாங்களே, கண்டிப்பாக ஐஸில் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடலான்னு பார்த்தா, குட்டி யானையோட கால் தடம் கூட தெரியல. ஏன்னா ஐஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது, அவங்க எந்த பாதையில் போனாங்கன்னு தெரியல. ஆனால் தேடலான்னு அவங்க தேடிக்கிட்டு போகிறப்போ பார்த்தா ஒரு குரல் கேட்குது, அலறல் சத்தம் கேட்குது. இது நம்ம கணேஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு, கணேஷா யானை தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சத்தத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறப்போ இந்த குட்டி கணேஷ யானை அலறி கத்திக்கிட்டு இருக்கிறப்போ, நம்ம எங்கே இந்த ஐஸ்லேயே மாட்டிப்போமோ, மொத்தம் நம்ம ஐஸ் நம்மளை மொத்தம் முழுகடிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறப்போ, நான் சொன்னேன் இல்லை முதல் நாள் அவங்க அம்மா ஒரு கனவு சொன்னாங்க, கதை சொன்னதை கேட்டுட்டு அந்த கதையை கேட்டுக்கிட்டே தூங்கிட்டாங்க குட்டி கணேஷா அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த கதை அவங்க அம்மா சொன்ன கதை அவங்களுக்கு அப்போ ஞாபகம் வருது. அந்த கதையில் அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நெருக்கடியோ ஏதாச்சும் ஒரு அபாய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும் போது நீங்கள் பயப்படாமல், அந்த டைமில் கொஞ்சம் நிதானமாக, பேனிக் ஆகாமல், கொஞ்சம் தெளிவான கொஞ்சம் சிந்தனையோடு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். உங்களோட மைண்டு உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை திங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. அதை யோசித்தப்போ ஒரு நிமிஷம் அந்த குட்டியான ரொம்ப அலறதை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுச்சு, சரி நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட தும்பிக்கை அப்போ இதை விட்டுட்டு, இந்த ஐஸை விட்டுட்டு நம்ம வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த தைரியம் வருது. தைரியம் வந்த உடனே அந்த குட்டியான என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட தும்பிக்கையை வச்சு அந்த ஐஸை அழுத்துறாங்க. அப்போ அந்த தும்பிக்கையை வச்சு அழுத்துறப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. அழுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒரு காலை லைட்டாக தூக்குறாங்க, அப்புறம் திருப்பி இன்னொரு காலை தூக்குறாங்க. அப்படி கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி அந்த ஐஸை விட்டுட்டு பாதி முக்கால்வாசி அளவுக்கு மேலே அந்த ஐஸை விட்டுட்டு கொஞ்சமாக பாடியை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கே கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சது. ஓகே, நம்மளால் இதிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்ட்டு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பனியும் கொட்டிக்கிட்டே இருக்குது, அந்த ஐஸ் மழையும் கொட்டிக்கிட்டே இருக்குது.
அதுக்குள்ளே அவங்க வந்துட்டு அப்பா அம்மா யானை என்ன பண்ணுறாங்க, குட்டி யானை இருக்கிற இடத்த, கணேஷா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா யானை 2 பேரும் அவங்க தும்பிக்கையை வந்துட்டு குட்டி யானைக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி மேலே தூக்கிடுறாங்க. தூக்கின உடனே குட்டி யானை போய் அம்மா யானையும் அப்பா யானையையும் கட்டி பிடிச்சி அப்படியே கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு குட்டி யானைக்கு. ஏன்னா ரொம்ப நேரமாக அந்த ஐஸில் சிக்கிக்கிட்டு இருந்ததுனால அந்த குளிரில் அந்த சில்னஸில், இப்போ நாம் கூட கையில் கொஞ்சம் நேரம் ஐஸ் வச்சுன்னா இவ்வளோ ஜில்லுன்னு ஆகி போகுது. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப குளிர் எடுத்துக்கிட்டு கை கால்லாம் உதறலானோடனே அவங்க அப்பா அம்மா யானை வந்துட்டு குட்டி யானையை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மூலிகை மருந்தெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஜுரம்லாம் வந்துருச்சு. குட்டி யானைக்கு பத்திரமா பார்த்து குட்டி யானையை உடம்ப பத்திரமா பார்த்தாங்க. அப்புறமா குட்டி யானைக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சான். அப்போ அந்த குட்டி யானை சொல்லிச்சான், அம்மா அப்பா சாரி, மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்னீங்க இப்போ போய் விளையாட வேணான்னு, நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அம்மா அப்பா யானை சொன்னாங்களாம், இல்லை நம்ம பனி பெஞ்சிக்கிட்டே அதுவும் அடர்த்தியாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம போனோம்னா நம்ம சிக்கிப்போம், அதுக்காக தான் சொன்னோம். இந்த பனி அடர்த்தியாக பெய்யறது நிற்கட்டும், கொஞ்சம் லேசாக பனிப்பொழிவு இருக்கிறப்போ நம்ம போய் எல்லாரும் விளையாடலாம், ஐஸில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் குட்டி யானைக்கும் உடம்பு சரியாயிடுச்சான், ஜுரமும் சரியாயிடுச்சுங்களாம். அதுக்கப்புறம் அம்மா யானை அப்பா யானை குட்டி யானை அவங்கெல்லாம் போய் வெளியில் அழகாக ஜாலியாக அந்த ஐஸில் அவங்களோட தும்பிக்கையில் ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து இவங்க அவங்க பேரில் அடிக்கிறது, குட்டி யானை அம்மா பேரில் அடிக்கிறது, மாற்றி 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 பால் மாதிரி உருட்டி உருட்டி அடித்து செம்ம ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது என்னப்பா குட்டி யானைக்கு வந்து ஐஸ் கொட்டிக்கிட்டே ஸ்னோஃப்ளேக்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்கிறப்ப விளையாடணுன்னா பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல. உடனே அவங்க அம்மா யானை என்ன பண்ணாங்களாம், அப்பா யானையும் அம்மா யானையும் சேர்ந்து அந்த மரத்தோட கலையில் வந்து தேங்கி இருக்கும்ல கொஞ்சம் ஸ்னோஃப்ளேக்ஸ் ஐஸ் எல்லாம், அதை அப்படியே ஷேக் பண்ணாங்களாம். அப்போ அப்படியே கொஞ்சம் ஐஸ் எல்லாம் அப்படியே மேலே கொட்ட கொட்ட அழகாக ஜாலியாக விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்போது அந்த குட்டி யானை சொன்னாங்களாம், இனிமேல் நீங்கள் சொன்ன பேச்சு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஏதாச்சும் நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல போனால் கஷ்டம் ஆபத்துன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம நன்மைக்கு சொல்கிறாங்கன்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து அவங்களோட பேச்சு கேட்டு நம்ம நடக்கணுமா. அதே சமயம் ஏதாச்சும் இந்த மாதிரி நம்ம நிழலில் மாட்டிக்கிறப்போ நம்ம வந்துட்டு தெளிவாக நிதானமாக கொஞ்சம் ரொம்ப பேனிக் ஆகாமல் யோசித்து சிந்திச்சு நம்ம தைரியம் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், தைரியத்தை வளர்த்துக்கணும். ரொம்ப தைரியத்தை நீங்கள் வந்துட்டு ரொம்பவும் நம்ம நிதானமாகவும் யோசிக்க முடியாத சுச்சுவேஷன் கூட நம்மளுக்கு ஏற்படலாம். ஆனாலுமே ரொம்ப பேனிக் ஆகாமல் கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணணும், தைரியத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சொல்யூஷன் நம்மளோட யோசனையிலேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும். யோசித்து அதிலேருந்து நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியுமா. ஸோ இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இதில் நான் பிரியா அம்மா உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கில் டெய்லி கதை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் டைப் பண்ணிங்கன்னா அதில் மெஜாரிட்டி எவ்வளோ பேர் என்ன கேட்குறீங்களோ அந்த மெஜாரிட்டி டாப்பிக்கை எடுத்து உங்களுக்கு டெய்லி ஒரு கதை சொல்லுவேனா இந்த பிரியம்மா. சரிங்களா? இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? டெய்லி உங்களுக்கான அழகான கிரியேட்டிவான இதமான கதைகளோட மீண்டும் நாம் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன் இப்பொழுது உங்கள் பிரியா அம்மா.